திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. சிற்சபேசா சிவசிதம்பரம் சிவகார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமண்யம் ஸ்ரீவள்ளிகாந்த ஸ்மரணம் சிவசுப்ரமண்யம். திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளாணியின் வண்ணம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் எந்தை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திரு எம்பாவையிலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாறி வளருதியோ வன் செவியோனில் செவிதால் மாறிவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் இன்றும் புரண்டு இங்கள் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னேயல் நீ இதேயும் தோழி பரிசேலோரியம் பாபாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அடுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சந்நிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். அறிவால் சிவனே ஆன பெருந்தகையார் மாணிக்கவாசகர் சிவபெருமானே குருவாக எழுந்தருளி ஆட்கொள்ளும் பேறு பெற்றவர். இவர் அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகிய 8ஆம் திருமுறையை சிவபெருமான் தம் கரம் வருந்த எழுதி கொண்டதாக அறிகிறோம். திருவம்பாவையின் சிறப்பு. அவ்வாறு எழுதும் பொழுது சிவபெருமான் இவரிடத்திலே திருவாசகம் பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்காமல் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டதன் காரணம் யாது? சிவபுராணத்தில் தொடங்கி அச்சோபத்து வரையில் திருவாசகத்தில் மொத்தம் 51 தலைப்புகள் இருக்கின்றன. பல பொருள்களை கொண்ட ஒரு தொகுதியை அவற்றுள் ஏதேனும் ஒன்றன் பெயரால் சுட்டுவது உண்டு. அப்படி சுட்டுவதற்கு அந்த பொருள் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சிறந்ததாக இருக்க வேண்டும் அல்லது மிகுதியானதாக இருக்க வேண்டும் என்கிறது தொல்காப்பியம். ஒரு பெயர் பொதுச்சொல் உள்பொருள் ஒழிய தெரிவு வேறு கிளத்தல் தலைமையும் பன்மையும் உயர்தினை மருங்கினும் அகிரிணை மருங்கினும் என்பது தொல்காப்பிய நூற்பா. பிள்ளையார் கோயில் தெரு என்கிறோம். வீடுகள் பல இருப்பினும் தலைமை கருதி இவ்வாறு பெயரிடப்பட்டது. ரைஸ் மில் என்கிறோம். அரிசியை மட்டுமா அங்கே அரைக்கிறோம்? கேழ்வரகு, கம்பு, கோதுமை, ஏன் மிளகாய்த்தூள் கூட அரைக்கிறோம். அங்கு மிகுதி கருதி அப்பெயர் அமைந்தது.
அதுபோல இங்கே திருவாசகத்தை பாவை என்பதாக அதன் தலைமை கருதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். இன்னொரு காரணமும் சொல்லலாம். அதாவது ஏனைய தலைப்புகள் எல்லாம் 100% ஞானம் பற்றியும் பேரின்பம் பற்றியும் பேசக்கூடியவை. ஆனால் பாவை பாடலுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, சிவனடியாராகிய நல்ல கணவன் அமைய வேண்டும், நாட்டில் நல்ல மழை பொழிய வேண்டும் என்கிற குறிக்கோள்களை கொண்டதாக இது அமைகின்ற காரணத்தினாலே இல்லறச்சார்பாக இது அமைகிறது. சிற்றின்பத்தின் வழி பேரின்பம் என்கிற ஒரு கருதுகோளை கொண்டதாக பாவை விளங்குகிறது. எனவே இனி படைக்கக்கூடிய திருக்கோவையார் இதனுடைய விரிவாக்கமாக அமையும்படியாக, அதிலும் சிற்றின்பத் துறைகள் எல்லாம் அமையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இவர் கூறியிருக்கலாம் என்று கருத இடம் உண்டு. பாவை பாடிய சூழ்நிலை. பல தலங்களுக்கு சென்று வழிபாடு இயற்றிய நிலையில் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையிலே தங்கியிருந்த காலத்து மார்கழி மாதத்தில் அங்கிருந்த இளம்பெண்கள் எல்லாம் விடியற்காலையிலே எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்பி சென்று நீராடி இறைவனை போற்றக்கூடிய பாங்கினை கண்டார். அவர்கள் பாடக்கூடிய அந்த அமைப்பிலே வைத்து திருவம்பாவியை அருளிச் செய்தார். பாவை பாட்டு என்னும் வகைப்பாடு ஏற்கனவே தமிழில் இருந்ததாக அவிநயம் என்கிற ஒரு இலக்கண நூல் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. சரி, இது தை நீராடலா மார்கழி நீராடலா என்று பார்த்தால், பண்டை காலத்தில் கன்னிப்பெண்கள் தை நீராடலை மேற்கொண்டிருந்தனர் என்று கலித்தொகை, நற்றிணை, பரிபாடல் முதலான நூல்கள் வழி நாம் அறிய முடிகின்றது. அது மார்கழி திருவாதிரை தொடங்கி தை மாத தொடக்கம் வரையில் நடந்து வந்ததாக அறிய முடிகின்றது. ஆனால் நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பாவை நோன்பாகிய நிகழ்வு மார்கழி நீராடல் எனப்படுகிறது. இது திருவாதிரைக்கு 10 நாட்கள் முன்னதாக தொடங்கி திருவாதிரையில் முடியக்கூடிய இயல்புடையதாக அமைந்திருக்கின்றது. ஆக தொடக்கம் தை நீராடல், இப்போது அது மார்கழி நீராடல் என்கிற அமைப்பிலே அமைவதாக உணர்கிறோம். திருவம்பாவையினுடைய பதிக அமைப்பு இது 20 பாடல்களை கொண்டுள்ளது. இதிலே இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை ஆகியன மட்டுமே அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு பாடலும் 8 அடிகளை கொண்டதாக உள்ளது. அடி என்பது எதுகையை வைத்து தீர்மானிப்பது. சில பேர் இதை மடக்கி 4 அடிகளாக எழுதுகிறார்கள். அப்படி பதிப்பிக்க கூடாது, எழுதக்கூடாது. எல்லா பாடல்களும் நேரசையிலேயே தொடங்குகின்றன என்பது இதில் ஒரு சிறப்பு. இதனுடைய யாப்பினி 8 அடி தரவு இணை கொச்சக கலிப்பா என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் 20 பாடல்கள் இருக்கின்றன பார்த்தோம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய 8 பாடல்கள் உறங்குபவரை எழுப்புகின்ற பாங்கில் அமைந்திருக்கின்றன. 9ஆம் பாடல் நல்ல சிவனடியார் கணவனாக வர வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்வதாக விண்ணப்பிப்பதாக அமைந்திருக்கிறது. 10ஆம் பாடல் கோயில் பிள்ளைகளிடத்திலே பேசுவதாக அமைந்திருக்கிறது. அடுத்து உள்ள 8 பாடல்கள், அதாவது 11லிருந்து 18 வரையில் இருக்கக்கூடிய பாடல்கள் சிவபெருமானுடைய பெருமையை பாடி நீராட வேண்டும் என்று வலியுறுத்துவனவாக அமைகின்றன. 19ஆம் பாடல் முன்பு சொன்னவாறு இறைவனிடம் முறையிடுவதாக உள்ளது. நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதை மறுபடியும் நினைவுபடுத்துவதாக அமைகிறது. 20ஆம் பாடல் நிறைவு பாடலாக இருக்கிறதுனால போற்றி பாடலாக அமைந்திருக்கக்கூடிய பாங்கினை பார்க்கிறோம். திருவம்பாவையினுடைய தத்துவ பொருள் என்று நோக்குகிற பொழுது சக்தியை வியந்தது என்று தத்துவ குறிப்பு தந்திருக்கிறார்கள். சிவபெருமானுடைய அருமையும் அடியவரை அவர் ஆட்கொள்ளக்கூடிய எளிமையும் ஆகிய அருள்நிலை இங்கே வியக்கப்படுகின்றது. இது ஒரு உருவகப் பாங்கிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆன்மநாயகனாம் இறைவனை அடைவதற்குரிய பக்குவம் முதிர்ந்த உயிர்களே கன்னிப்பெண்கள். ஆணவ மலத்தில் கிடப்பதே உறங்குதல். இப்போ நம்ம சகல நிலையில் அப்படி தான் இருக்கிறோம். அதிலிருந்து மீளுவதே துயில் எழுதல். பக்குவம் உடையோர் வழிகாட்டுதலே எழுப்புதல். எழுப்புவோர் தீவிரதரம் உடையவராக இருக்கிறார்கள். எழுப்பப்படுபவர்கள்
தீவிரம், மந்தம், மந்ததரம் என்கிற நிலையிலே இருப்பவர்களாக உள்ளனர். இறையருளில் திளைப்பதென்பதே இங்கு நீராடல் என்று உருவகப்படுத்தப்படுகிறது. எழுப்பப்படுவோர் பற்றிய வகைப்பாடு பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்களுடைய குறிப்பின் வழி ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கக்கூடிய பாங்கினை பார்க்கிறோம். 5 வயது முதல் 12 வயது வரையிலான சிறுமியர்கள் எழுப்பப்படுகிறார்கள். அப்போ எண்ணிக்கையை பார்த்தோம்னா 12 வயது, 11 வயது, 10, 9, 8, 7, 6, 5 என்று 8 விதமான வயது நிலையினர். அதனால தான் 8 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. முதல் பாடல் 12 வயது பெண்ணை எழுப்புவது, அடுத்த பாடல் 11 வயது பெண்ணை எழுப்புவது என்று அவர் கருதுகிறார். உண்மையிலேயே அந்த பக்குவ முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் பாடல்களும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உணர முடிகின்றது. சிறப்பு. அடுத்து இதற்கு ஏன் பாவை, திருவெம்பாவை என்று பெயர் வந்தது என்று பெயர் காரணத்தை நோக்குகின்ற பொழுது, பாவை என்பது பொம்மை. சங்க காலத்தில் பைஞ்சாய் கோரை என்று சொல்லக்கூடிய கோரைப்புல் வகையினாலே பொம்மை செய்து மகளிர் விளையாடியதாக அறிகிறோம். சமய நூல்கள் பெருகிய காலத்திலே அந்த பொம்மை என்பது வழிபாட்டுக்குரிய தெய்வமாக மாறி கௌரி நோன்பு நோற்பதற்குரிய ஒரு வழிபாட்டு மூர்த்தமாக அது சுட்டப்படுகின்றது. பாவை வழிபாடு பற்றி வரக்கூடிய பாடல் ஆகியனாலே இது பாவை பாடல் எனப்பட்டது. இயற்பெயரை தவிர்த்து விளையாட்டுக்குரிய நிலையிலே பாவை என்று பெயர் கொடுத்து ஒருவருக்கொருவர் அழைத்து கொண்டனர். அந்த அடிப்படையிலே பாவை என்கிற பெயர் இந்த நூலுக்கு வந்திருக்கலாம் என்று சொல்வது உண்டு. இப்படி விளையாட்டுக்காக தற்காலிக பெயரை வைப்பது உண்டு, இயற்பெயரை விட்டுவிட்டு. இதற்கு பெயர் கூடி வரு வழக்கின் ஆடு இயற்பெயர் என்று தொல்காப்பியம் சொல்லதிகாரம் குறிப்பிடுகிறது. எம் பாவை என்பது விழியேற்கிற பொழுது எம்பாவாய் என்று அமைகிறது. 20 பாடல்களிலுமே ஒரு மகுடம் போல பாடலின் இறுதியிலே எம்பாவாய் என்று வருகிற காரணத்தினாலே இது திருஎம்பாவை, திருவெம்பாவை என்று பெயர் பெற்றது. முன்னதாக உறக்கம் தெளிந்தவர்கள் ஒன்று கூடி சென்று உறங்குபவரை எழுப்பக்கூடிய பாங்கிலே முற்பகுதி பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் முதல் பாடலை இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லா என்று பாடல் தொடங்குகிறது. இந்த எழுப்புபவர்களுள் தலைவியாக இருக்கக்கூடியவள், நாங்கள் சிவபெருமானை இப்படி போற்றி பாடி வருகிறோம், அதை கேட்டுக்கொண்டு பெண்ணே நீ உறங்கலாமா, தோழியே நீ உறங்கலாமா என்று சொல்லி, ஒருவேளை உனக்கு காது கேட்கக்கூடிய தன்மை இழந்து விட்டதா, உன் காது கேட்கும் தன்மையை இழந்து விட்டதா என்று வினவுகிறாள். பிறகு அருகில் சென்று காண்கிறாள். அவன் நல்ல உறக்கத்தில் இருப்பதைக் கண்டு உடன் வந்த தோழியரை நோக்கி, நாம் சிவபெருமானை போற்றி வாழ்த்தியதை கேட்டு மெய்மறந்து இவள் தன்வசம் இழந்து கிடக்கின்றாள் போலும் என்று கூறக்கூடிய பாங்கினை காண்கிறோம். இது பாடலுடைய கருத்துரையாக இருக்கிறது. பொழிப்புரையாக நோக்குகின்ற பொழுது, அதாவது சொல்லுக்கு சொல் அமையக்கூடிய ஒரு பொழிப்புரை நிலையை பார்க்கிற பொழுது, முதலும் முடிவும் இல்லாத அரிய பெரிய சோதி வடிவான பெருமானை நாங்கள் அனைவரும் புகழ்ந்து பாடி வருவதனை கேட்ட பின்னரும் ஒளிமிகுந்த பெரிய கண்களை உடையவளே இன்னும் உறங்குகின்றாயோ? கேட்டிருந்தால் விழித்திருப்பாய். ஒருவேளை உன் செவி கேளா செவியாகிவிட்டதோ? அல்லது அன்பு தோழியர்களே, இவள் நாம் வீதியிலே சிவபெருமானை பற்றி பாடி வருகிற பொழுது அந்த நாம் வாழ்த்திய வாழ்த்தொழியை கேட்டு மெய்மறந்து விட்டால், அதனால் மலர்ப்படுக்கையில் இருந்து புரண்டு விழுந்து தன் வசம் அழிந்து கிடக்கின்றால் போலும். ஆகா, என் தோழியின் நிலைமையை, இயல்பை நான் என்னவென்று சொல்வேன்? இப்படி கூறுவதாக பாடல் அமைந்திருக்கிறது. சில சொல்லாட்சிகளை நோக்குவோம். சோதி என்கிற சொல்லாட்சி. திருமால் வராக அவதாரம் எடுத்து திருவடிகளை தேடிச் சென்றார். பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் கொண்டு திருமுடியை தேடிச் சென்றார். இருவராலும் காண இயலவில்லை. அத்தகைய நெருப்பு வடிவமாக, அணுகாமலையாக, அண்ணாமலையாக, சோதி வடிவாக பெருமான் எழுந்தருளி நின்றார். இதுவே
ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என்று இங்கே குறிக்கப்பட்டது. இது தல வரலாறு சார்ந்ததாக அமைகின்றது. தொடக்கமும் முடிவும் இல்லாத அரிய பெரிய சோதி. சோதி என்றால் ஒளிப்பிழம்பு. இப்படி சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக நின்றதை மாணிக்கவாசகரே குயில் பத்தில் சொல்றார். வாயிங்கே நீ குயில் பிள்ளாய் மாலொடு நான்முகன் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப ஒன்தழல் உண்பிளந்து ஓங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் என்று அவர் பாடக்கூடிய பாங்கினை பார்க்கிறோம். இப்படி எல்லா பொருள்களுக்கும் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய இந்த பெருமான், இவருக்கு ஆதி அந்தம் இல்லை. இது சிவபெருமானை குறித்த தொடர். இந்த சோதி வேறு எங்கும் காண்பரிது, எப்போதும் காண்பதற்கு அரியது. எனவே அரிய சோதி எனப்பட்டது. இது விண்ணை கடந்தும் பாதாளத்தை கடந்தும் நிறைந்து காணப்படுகிற காரணத்தினாலே பெருஞ்சோதி எனப்பட்டது. மாயேறு சோதி என்று பிறகு அக்னி பகவானை சுட்டுவார். அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இங்கே ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி என்று சொன்னார் என்றும் பொருள் கொள்வது சிறக்கும். அடுத்து மலை மரம் முதலியன அப்படி கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடியன. அதே போல இந்த நெருப்பு தம்பமாக அக்கினி பிழம்பாக பெருமான் கீழிருந்து மேலாக எழுந்து நின்றதாக நினைத்து பார்த்தால் அடியும் நுனியும் அந்த மலை மரம் முதலியவற்றுக்கு உண்டு. ஆனால் இந்த அக்கினி பிழம்புக்கு அடியும் இல்லை, நுனியும் இல்லை. ஆதி என்பது அடியையும் அந்தம் என்பது முடியையும் குறிக்கும். அளக்கலாக அளவும் தோற்றமும் கொண்டு நின்றதனாலே ஆதியும் அந்தமும் இல்லாதது என்று இது சுட்டப்பட்டது. பெருமானி சோதி என்று சொல்வதும் பல அடைமொழிகளால் சொல்வதும் திருமுறை தொடர்கள் வழி நாம் அறிந்த செய்தி. மாசரு சோதி, எழில் பெரும் சோதி, சிவசோதி, சோதியில் சோதி, அளவில் சோதி, சுந்தரச் சோதி என்று தேவாரம் பலவிதமாக புகழக்கூடிய பாங்கினை பார்க்கிறோம். சரி, இந்த சோதி என்ன செய்யும் என்று கேட்டால் மூலமாகிய மும்மலம் அறுக்கும். தூய மேனி சுடர்விடு சோதி என்று இவரே கீர்த்தி திரு அகவலிலே கூறியிருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அப்ப இந்த சோதியினுடைய பயன்பாட்டையும் நான் கூடவே தெரிஞ்சுக்கணும். ஏனைய சோதிகள் என்று பார்த்தால் சூரியன், சந்திரன், விண்மீன்கள், அக்னி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவர்களெல்லாம் இந்த சோதிகள் எல்லாம் ஆதியும் அந்தமும் உடையன, புற இருளை மட்டும் போக்குவன. இது ஆதி அந்தம் அற்றது, அக இருளாகிய அறியாமையையும் போக்குவது. அடுத்து வன்செவி என்கிற ஒரு சொல்லாட்சி. ஏதேனும் குரல் கேட்டாலே விழிப்பு வரும். நாங்கள் தனியாக அல்ல பலராக பாடி வருகிறோம். அப்படி இருக்கிற பொழுது அதுவும் உனக்கு பிடித்த சிவபெருமானை பற்றி பாடி வருகிறோம். நீ ஓடோடி எதிரே வரவேண்டியவளாயிற்றே, நீ இன்னுமா உறங்குகிறாய்? இல்லை, உறக்கத்தில் உனக்கு சிக்கல் இல்லை, உன் செவியில்தான் சிக்கல் உள்ளது என்கிறாள் அந்த வந்திருந்த பெண், அந்த தலைவியாக இருக்கக்கூடியவள். இந்த வார்த்தையை கவனிக்கணும். வன் கையின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்க. வன் கை என்பது வலிமையான கை. வலிமையான கை என்ன பண்ணும்? சிறப்பாக செயல்படும், எப்படிப்பட்டதையும் சாதிக்கும். அப்ப வன் செவி என்பதை அதை கூட பொருத்தி பாருங்க. வன் செவி என்றால் நுட்பமாக கேட்கக்கூடிய செவி என்பதுதான் உண்மையான பொருள். ஆனால் அது காலப்போக்கிலே உலக வழக்கிலே கேட்கப்படாத செவிக்கு, சரியா கேட்காத செவிக்கு பெயராக மாறிவிட்டது. இப்படி மாறுறது உண்டான உண்டு. சுடுகாட்டை நன்காடுன்னு சொல்கிறோம். இப்படி மாற்றி சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. காராட்டை வெள்ளாடு என்றார் போல அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இது தகுதியும் வழக்கும் தழியென ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இளவே என்று தொல்காப்பியம் கிளவியாக்கம் குறிப்பிடும் சொல்லதிகாரத்தில். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பகுதி கிளவி. அப்படி வன்செவி மாறிவிட்டது. ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே என்பார் ஞானசம்பந்த பெருமான். ஆகினால வன் செவியோ அந்த ஓகாரம் பாருங்க, அது எதிர்மறை. உன் செவி அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். உன் செவி வன் செவி அன்று. அதுக்கு அடுத்தது மாதேவன் என்கிற சொல்லாட்சி. அதை பாருங்க, முதல் அடியில் மாதேன்னு வருது, அடுத்த அடியில் மாதேவன் வருது. இதெல்லாம் அந்த
செய்யுளை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை நமக்கு உணர்த்துகிற பாங்கினை பார்க்கிறோம். மகாதேவன் என்பதுதான் மாதேவன். தேவர்கோ அறியாத தேவதேவன் என்று திருச்சதகத்திலே மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார். அப்புறம் கழல்கள். கழல் என்றாலே ஆண்கள் அணிவது, காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். போர் வீரமும் வெற்றியும் குறித்து அது அணியப்படக்கூடியது. அனல்வாதம் புனல்வாதம் இவற்றிலெல்லாம் சமணரை வென்ற காரணத்தினாலே ஞானசம்பந்தரை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாங்க? பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. மீதி 3 பேருக்கு கழல் சொல்லலை, கவனிக்கணும், 4 துதியில். சரி, இவர் யாரை வென்றார் என்று பார்த்தால், எப்போதும் போருக்கு போகும்போதே மற்றவர்களெல்லாம் தும்பை சூடுவார்கள். ஆனால் ஒரு 2 பேர் வாகை சூடிக்கிட்டு போவாங்களாம். ஏன்னா வெற்றி அவர்களுக்கு நிச்சயம் என்று. யார் அந்த 2 பேர்னு பார்த்தா, ஒருத்தர் மன்மதன், இன்னொருத்தர் யமன். இவர்கள் தோற்றதாக சரித்திரம் உண்டா? இல்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் வென்றவர் யாருன்னு பார்த்தா, யாராலும் வெல்ல முடியாத இந்த இருவரையே வென்றவர் யாருன்னு பார்த்தா நம்ம சிவபெருமான். ஆகையினால தான் இவர் கழல் வார்கடல் எனப்படுகிறது. அதாவது கழல் என்பது அங்கே திருவடியை குறிக்கிறது. ஒரு ஆகு பெயர், தானியாகு பெயர்னு சொல்லுவாங்க. அதாவது அடுப்பிலிருந்து பாலை இறக்குன்னு சொன்னால் பாலை எப்படி இறக்க முடியும்? பால் குண்டான இறக்குன்னு தான் அர்த்தம், பால் பாத்திரத்தை இறக்குன்னு தான் அர்த்தம். ஆகையினால அங்கே வரக்கூடிய அந்த சொல்ல அடிச்சு பாருங்க, தானியாகு பெயர், இடத்தில் உள்ள பொருளின் பெயர் இடத்துக்கு ஆகி வருதல். அந்த மாதிரி கடல் என்பது திருவடிகளுக்கு ஆகி வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வார்கள்னா நீண்ட கடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர்னு சொல்றதுனால அது நீண்ட கடல் தானே, அதில் என்ன சந்தேகம்? வார்னா நீட்சின்னு அர்த்தம். வார்வாரா கிழிச்சிருக்குன்னு சொல்றோம். கண்ணகி அழுதுட்டு வந்ததை சொல்லும்போது சிலப்பதிகாரத்தில் நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோனி மடக்கொடியோய் என்று பாண்டிய மன்னன் கற்பதாக இளங்கோவடிகள் கவிதை தீட்டுகிறார். பார்த்துக்குங்க. வாழ்த்து ஒளி, ஒளின்னு சொல்லிக்கார் பாருங்க. வீதியில் பாடி வருகிற பொழுது வீட்டில் இருப்பவர்களுக்கு அந்த பாடலின் பொருள் புரியாது. இன்னும் சொல்ல போனால் சொல்லும் புரியாது. ஒரு ஓசை மட்டும், ஓசை கூட இல்லை, ஒளி தான் கேட்கும். ஆகையினால வாழ்த்தொலி என்று சொல்லியிருக்கிறார். அது சொல்லாட்சி ஏன் எப்படி அமைச்சிருக்கிறார்? போதார் அமளி, இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது, கவனிக்கணும். போது என்றால் மலரை குறிக்கும். அரும்பு, முகை, போது, மலர், அலர், வி இதெல்லாம் மலரினுடைய பருவங்களை சுற்றுவன. பொதுவாக மலரை குறிப்பதும் உண்டு. அமளி என்று சொன்னால் படுக்கை. அப்ப போதார் அமளி என்றால் மலர் நிறைந்த படுக்கை என்று பொருள் கொள்வது வழக்கமாக இருக்கிறது. என்றாலும் படுக்கையிலே மலரிட்டு படுக்கிறதுங்கிறது திருமணத்தன்று இரவு தவிர பிற நாட்களில் நம்ம நாட்டில் நடைமுறையில் இல்லை. எனவே இதற்கு வேறு பொருள் இருக்க வேண்டும். அது தூங்குற ஒரு பெண் குழந்தைய போய் எழுப்பும்போது அது இது நல்லா இல்லை, வேற ஏதோ இருக்கு. இப்ப சுந்தரர் தேவாரம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. பொன்னார் மேனியனே அந்த பதிகம் ஞாபகம் வருது, அந்த தொடர் ஞாபகம் வருது. அங்க நம்ம என்ன பொருள் பண்றோம்? பொன் போன்ற மேனியனேன்னு சொல்றோம் இல்லையா? பொன் நிறைந்த மேனியனேன்னு சொல்றது கிடையாது. அப்ப ஆர் என்பது ஓம உருபாக வருகிறது. அதே மாதிரி இங்கே போதார் அமளி என்பதற்கு நாம மலர் போன்ற படுக்கை, மலர் போன்றதுன்னா மென்மையானது, நறுமணம் உடையது, குளிர்ச்சியானது, என்ன பொருந்தமோ நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ஆக ஆறு என்பது இங்கே ஓம உருபுன்னு சொன்னால் நல்லா இருக்கணும்னு படுது. அதுக்கடுத்து கிடந்தால், அந்த கிடத்தல் என்கிற சொல்லு பாருங்க. சிவபெருமானுடைய புகழ்ச்சியை கேட்டு விம்மினாலாம், அழுதாலாம், மெய்மறந்தாலாம், மொத்தத்தில் தன் வசம் இழந்தாள். அப்படி இருக்கக்கூடியவர் படுக்கையிலே இருந்து புரண்டு கீழே கிடக்கிறாள். இது பாடல் பகுதி. ஏதேனும் ஆகாமல் கிடந்தால், அந்த வார்த்தையை பாருங்க. அப்ப ஏதேனும் ஆகாமல் கிடத்தல்னா செயலற்று இருத்தல், புற உலகை மறந்து போன ஒரு சூழ்நிலை, பரவச நிலைக்கு ஆளான சூழ்நிலை. இதை அழகாக சொல்வார்கள். எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன் என்று உயிருண்ணிப்பத்தில் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக மாணிக்கவாசகர் சொல்றதை பார்க்குறோம். கிடத்தல் என்பது அகிரணிக்கு உரியது. தனக்கு என்று தனித்த உரிமை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம பக்தி உலகில்னு அப்பர் பெருமான் சொல்வார். என் கடன் பணி செய்து
கிடப்பதே. எனக்கென்று தனிப்பட்ட கோரிக்கை, குறிக்கோள், விண்ணப்பம் எதுவும் கிடையாது. பெருமானே நீ என்ன உத்தரவிடுறியோ, நீ எப்படி பயன்படுத்துகிறியோ அது அத்தனைக்கும் நான் ஆட்படுகிறேன்னு அர்த்தம். தாச மார்க்கங்கிறது அதுதான். அதனால் அந்த சொல்ல ஆட்சி ரொம்ப அருமையானது. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி அந்த கிடத்தலுக்கு இன்னும் கூட ஒரு வரியை சொல்லலாம். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, திருத்தாண்டகத்தில் வரும். அப்படி தன்னை மறந்து இருப்பது பரிசு என்பதற்கு இயல்பு என்று ஒரு பொருள். சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த பாடலை காலங்காலமாக உரை சொல்லுகிற பொழுது இந்த இரண்டு விதமான மெய்ப்பாடுகளுக்கு உரிய பெண் ஒருத்தியா இருவரான்னு ஒரு ஐயம் எழுகிறது. அதை கொஞ்சம் நம்ம நோக்கலாம். உறங்கிக் கொண்டிருப்பவள் மெய்ப்பாட்டுக்கு உரியவள், அதாவது தன்னை மறந்து பரவச நிலையை அடைந்தவள் இன்னொரு தோழி. அவளை நாங்கள் வழியில் பார்த்துட்டு வந்தோம், அவளுடைய அன்பு எங்கே, அவருடைய பக்தி எங்கே, இப்படி நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய பக்தி எங்கே என்று ஒப்பிட்டு பாடுவதாக உரை சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் நம்மிடத்தில் இருக்கிறது. இல்லை இல்லை, இந்த பெண்ணே தன்னை மறந்து மெய் மறந்து கிடக்கிறாள். நாம் தொலைவில் இருந்து பார்க்கும்போது கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் நினைச்சோம், அந்த பொருளுக்கு ஆளாயிட்டோம். கிட்ட வந்து பார்த்தால் அந்த இடத்து தன்னை மறந்து இவள் இருக்கிறாள், இவளே மெய்ப்பாட்டுக்குரியவளாக இருக்கிறாள் என்று ஒரே பெண்ணுக்கு அந்த நிகழ்வை பொருள் செய்வதாகவும் ரெண்டு விதமான பொருள் காணும் பாங்கு உரையாசிரியரிடத்திலே காணப்படுகிறது. இது எந்த அளவுக்கு சரி என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நன்கு உறங்கியவளிடத்திலே முன்பு ஒருத்தி இவ்வாறு தன்னை மறந்தவளாக இருந்தால் என்று சொல்வதாக கொண்டால், இதற்கு முன்ன யாரையோ எழுப்பிட்டு வந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு இதுதான் முதல் பாடல், ஆதியும் அந்தமுங்கிறதான் முதல் பாடல். அப்படி இருக்கும்போது அவளை எழுப்பிட்டு வந்தாங்கன்ற செய்தி பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ இன்னொருத்தியாக இருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. சரி, இவளாக இருக்குமா என்று பார்த்தால், இப்போ இவள் மெய் மறந்து கிடக்கிறாள்னு வச்சுக்குவோம். உறங்குகிறாள் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இவள் பரவச நிலையில் இருக்கிறாள். தன்னை மறந்து கிடக்கக்கூடிய இவளை எழுப்பலாமா? எந்த பரவச நிலை கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் நீராடச் செல்லுகிறார்களோ அந்த பரவச நிலையை இவள் அடைந்து விட்டாள். எனவே அவளை எழுப்புவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அதாவது உறங்கி கொண்டிருப்பவர் எழுப்பி நீங்கள் தூக்க மாத்திரை போட மறந்துக்கிட்டீங்க, இதை போட்டுட்டு படுத்துக்குங்க என்று சொல்வதை போலவா இருக்கும். ஆகையினால அதுவும் சரியாக படலை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவள் உறங்கியது உண்மை, முதல் சில அடிகள் பார்த்தோமே அது உண்மை. பிறகு பார்க்கறது என்னன்னா, தோழி அந்த வந்திருந்த தலைவியாக இருக்கக்கூடியவள் இருக்கிறாளே, அவள் என்ன செய்கிறா, இந்த மெய்ப்பாடெல்லாம் ரெண்டுக்கும் பொருந்தும். எது? நல்லா உறங்கிறதுக்கும் பொருந்தும், பரவச நிலைக்கும் பொருந்தும். நீ பரவச நிலையில் இருப்பதைப் போல தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று தோழி என்கிற உரிமையிலே, நட்பு அடிப்படையிலே அவள் கேலி செய்கிறாள். அதுதான் உண்மையான அர்த்தம். இதை சொல்பவர் முரு பழ ரத்தினம் செட்டியார் அவர்கள். அவங்க பெரியவங்களுடைய வாக்கு, அவங்களுடைய அந்த நுட்ப குறிப்பு இது. ஆகையினால இது பழிப்பது போலும் பாங்கிலே வஞ்ச புகழ்ச்சி என்பதை போல இங்கே பாடப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட பிறகாவது இவளுக்கு கோபம் வரட்டும், வெட்கம் வரட்டும், இவள் எழுந்து வரட்டும் என்று மிக அழகாக அவர் நயம்பட உரையமைக்கிறார். ஆகையினால இந்த பாடல் வழி நாம் தெரிந்து கொண்டது, மார்கழியில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையும் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. விடிகளில் எழுவோம், இறைவனை தொழுவோம், பரவச நிலையை அடையும் பக்குவம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமः.